தலைநகர் டெல்லியில் ஆட்சியை கைப்பற்றப் போவது யார்? சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் இன்று வெளியாகிறது. டெல்லியில் ஹேட்ரிக் வெற்றி பெறுமா ஆம் ஆத்மி? தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் பாஜகவிற்கு சாதகம். தமிழ்நாடை உற்றுநோக்கும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் வாக்கு எண்ணிக்கை இன்று. திமுக நாதக என அமைந்த தேர்தலில் வெற்றி யாருக்கு என எதிர்பார்ப்பு. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை 14 மேஜைகளில் 17 சுற்றுகளாக நடைபெறும். மாவட்ட தேர்தல் அதிகாரி ராஜகோபால் சின்ஹரா பேட்டி. ஜோலார்பேட்டை அருகே ரயிலில் இருந்து தள்ளிவிடப்பட்ட 4 மாத கர்ப்பிணியின் உடல்நிலை சீராக உள்ளது. கர்ப்பிணிக்கு 50,000 நிதியுதவி வழங்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவிப்பு. பள்ளி அறைகள் எங்கும் பாலியல் கரைகள் இருக்க அலட்சியமாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அல்வா சாப்பிடுகிறார். நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சனம். பாலியல் குற்றங்களை கட்டுப்படுத்த அரபு நாடுகளில் பின்பற்றப்படும் கட்டுப்பாடுகளைப் போல இந்தியாவில் தேசிய கொள்கைகளை வரையறுக்க வேண்டும். விசிக தலைவர் தொல் திருமாவளவன் வலியுறுத்தல். பாலியல் குற்றங்களில் ஈடுபடுவோருக்கு மரண தண்டனை விதிக்க வேண்டும். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தல். பாலியல் குற்ற வழக்குகளை விசாரிக்கும் விசாரணை நீதிமன்றங்கள் தேவையின்றி ஆண்மை பரிசோதனை நடத்த உத்தரவிடக்கூடாது. சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மதுரை திருப்பரங்குன்றம் சாலையில் ஏபிவிபி சார்பில் பேரணி நடத்த உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு அனுமதி மறுப்பு. ராஜா முத்தையா மன்றம் முதல் காந்தி அருங்காட்சியகம் வரை பேரணி நடத்தி கொள்ள அனுமதி. இளநிலை நீட் தேர்வுக்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு துவங்கியதாக தேசிய தேர்வு முகமை அறிவிப்பு. மே 4ஆம் தேதி தேர்வு நடைபெறுகிறது. தமிழகம் முழுவதும் 82 இடங்களில் இன்று நடைபெறுகிறது குரூப் 2A மெயின் தேர்வு. 2006 பணியிடங்களுக்கு நடைபெறும் தேர்வை 21,563 பேர் எழுத உள்ளனர். அரக்கோணம் அருகே சிறுமி கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் 2 இளைஞர்களுக்கு தலா 20 ஆண்டுகள் சிறை. மாவட்ட முதன்மை நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அருகே 12ஆம் வகுப்பு மாணவியை கடத்தி சென்ற இளைஞர் போக்சோவில் கைது. பெங்களூருவில் மாணவியை பத்திரமாக மீட்ட போலீசார். கடலூர் மாவட்டம் மேல்பட்டாம்பாக்கத்தில் 9ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி விடுதியில் தூக்கிட்டு தற்கொலை. பள்ளிக்கு செல்லாத நிலையில் கழிவறையில் சடலமாக மீட்பு. மேல்பட்டாம்பாக்கத்தில் பள்ளி விடுதியில் மாணவி தற்கொலை செய்து கொண்ட விவகாரம். தனது மகளை கொன்றுவிட்டார்கள் என தாய் கதறல். அவளுக்கு எக்ஸாம் வந்துருச்சு. பப்ளிக் எக்ஸாம் மீதான கூட்டு போயிடலான்னு என் புள்ளைய நான் விட்டு வச்சானே. என் புள்ள கேள்வி கேட்கவே என் புள்ளைய சாவடிச்சிட்டாங்களே. என் புள்ளைய சாவடிச்சிட்டாங்களே.
திருப்பத்தூர் குறிசிலாப்பட்டு பகுதியில் கையுறை இல்லாமல் கழிவுநீர் கால்வாயை சுத்தம் செய்த தூய்மை பணியாளர்கள். ஊராட்சி மன்ற தலைவர் கையுறை தரவில்லை என குற்றச்சாட்டு. கோவை குற்றாலம் பகுதியில் உணவு தேடி ஆக்ரோஷமாக உலா வந்த ஒற்றை காட்டு யானை. பட்டாசு சத்தம் கேட்டு வனப்பகுதிக்குள் யானை சென்ற காட்சிகள் வைரல். திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் தை தெப்ப திருவிழா கோலாகலம். பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து தெப்ப மிதவையை தெய்வானையுடன் எழுந்தருளிய சுப்பிரமணிய சுவாமி. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் வெகு விமர்சையாக நடைபெற்ற வருஷாபிஷேக விழா. வெள்ளிக்கவசம் அணிவிக்கப்பட்ட விநாயகர், சந்திரசேகரர் வெள்ளி விமானங்களில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சி. வருகின்ற 12ஆம் தேதி அரசுமுறை பயணமாக அமெரிக்கா செல்கிறார் பிரதமர் மோடி. 13ஆம் தேதி அந்நாட்டு அதிபர் டிரம்புடன் ஆலோசனை நடத்துகிறார். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டுக்கு 528 கோடி ரூபாய் நிதி விடுவிப்பு. அதிகபட்சமாக சிக்கிம் மாநிலத்திற்கு 1708 கோடி ரூபாய் நிதியை விடுவித்தது மத்திய அரசு. திடீர் மாரடைப்பு மரணங்களை ஆய்வு செய்ய சிறப்பு குழு அமைத்தது கர்நாடகா அரசு. கொரோனா தடுப்பூசியால் திடீர் மாரடைப்பு மரணங்கள் ஏற்படுகிறதா என்பது குறித்து ஆய்வு செய்ய குழு அமைப்பு. குஜராத்தில் எளிமையான முறையில் நடந்த கௌதம் அதானியின் மகன் திருமணம். சமூக சேவைகளுக்காக 10,000 கோடி வழங்குவதாக அதானி அறிவிப்பு. ஆந்திர மாநிலம் அன்னமயாவில் செம்மர கடத்தலில் ஈடுபட்ட திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த 8 பேர் கைது. சுமார் 4 கோடியே 20 லட்சம் மதிப்புள்ள 6 டன் செம்மரக்கட்டைகள் பறிமுதல். மேற்கு வங்கத்தில் விடுமுறை வழங்காததால் கோபத்தில் சக ஊழியர்களை கத்தியால் குத்திய நபர். ரத்தம் சட்ட சாலையில் நடந்து சென்ற வீடியோ வெளியாகி பரபரப்பு. ஜம்முவின் புஞ்ச் மாவட்டத்தில் உள்ள எல்லை கட்டுப்பாட்டு கோட்டின் வழியாக இந்தியாவிற்குள் ஊடுருவ முயன்ற பயங்கரவாதிகள். பாகிஸ்தான் தீவிரவாதிகள் உட்பட 7 பேரை சுட்டுக் கொன்ற பாதுகாப்பு படையினர். அமெரிக்காவில் 10 பேருடன் சென்ற சிறிய ரக விமானம் அலாஸ்கா பகுதியில் மாயம். மோசமான வானிலை காரணமாக விமானத்தை தேடும் பணியில் தொய்வு ஏற்பட்டிருப்பதாக தகவல். இஸ்ரேலிய பணைய கைதிகளில் மேலும் 3 பேரை இன்று விடுதலை செய்கிறது ஹமாஸ் ஆயுத குழு. அதற்கு ஈடாக சிறையில் உள்ள பாலஸ்தீனியர்களில் 183 பேரை விடுதலை செய்கிறது இஸ்ரேல். பிரேசிலில் சிறிய ரக விமானம் தரையில் விழுந்து விபத்து. 2 பேர் உயிரிழப்பு, 2 பேர் படுகாயம். அமெரிக்காவின் பென்சில்வேனியாவில் தீப்பிடித்து எரிந்த பயணிகள் ரயில். 350 பயணிகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். இலங்கைக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியில் 36வது சதத்தை பதிவு செய்த ஆஸ்திரேலிய வீரர் ஸ்டீவ் ஸ்மித்
டெஸ்ட் கிரிக்கெட்டில் அதிக சதம் விளாசிய வீரர்களில் 5வது இடத்திற்கு முன்னேற்றம். இரண்டாயிரத்து 24ஆம் ஆண்டு T20 உலகக்கோப்பையை வென்ற இந்திய அணியினருக்கு வைர மோதிரம் வீடியோ வெளியிட்டது BCCI. மேகாலயா மாநிலம் ஷில்லாங்கில் நடைபெற்ற ISL கால்பந்து போட்டி நார்த் ஈஸ்ட் யுனைடெட் FC அணியை வீழ்த்தி மும்பை சிட்டி FC அணி வெற்றி.